ஏங்க என்னங்க இதெல்லாம் விசித்ரா மேம் ஆரம்பத்துலேருந்தே நம்மளோட சேனல்லேருந்தே சப்போர்ட்டிங் வந்து நிறைய கொடுத்துட்ருந்தோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மதர்வுட்டாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக பண்ணுறாங்க, இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டியோட இவ்வளோ சூப்பராக வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விசித்ரா மேம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி இந்த புள்ளிக்கு எங்கே வந்து ஓட விட்டுருந்தாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிரதீப்புக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டு அடுத்த வாரம் அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டாக வந்து பேசுவாங்க. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச்சு மேமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணும்போதெல்லாம் இன்னும் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது மூலமாகவே வந்து தெரியுது நல்லா விசித்ரா மேமோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விசித்ரா மேமோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் ப்ரோமோவில் மாயா அண்ட் பூர்ணிமா ஓகேங்களா, இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரே தனி உலகத்தில் வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து கேமை வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கேம் ப்ளே பண்ணாங்கன்னா அது வேறு மாதிரி மாறிடும் அப்படிங்கிற மாதிரி விச்சு மேம் வந்து சொல்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரையிலையும் பிக் பாஸ் டீமையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கேப்டனோ வந்து டிசைட் பண்ணக்கூடாது ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வந்து யார் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் டிசைட் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா, இவங்களாம் தான் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூட வந்து கை தூக்கியிருப்பாங்க. அது வேறு விஷயம். ஏதோ அவங்க ஜாலியாக இருக்கிற மாதிரி. ஸ்மால் பாஸ் இப்படி பிக் பாஸ் அவர்கள் ஓப்பனாக வந்து சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கடுமையான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமே இல்லைனாலும் கடுமையான பிரச்சனைகளை வந்து உருவாக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக இருக்கும். ஓகே, நம்ம ஜாலியாக வந்து ஓகே சொல்லிட்டோம், நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன நம்ம பிக் பாஸ் வந்து வச்சு செய்யணும் வந்து செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மனநிலை வந்து வரும். சரி, ஓகே, இப்போ ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சன், தினேஷ், விஜய், மாயா, பூர்ணிமா, அர்ச்சனா. ஓகேங்களா, இந்த 6 பேர். ஸோ இதில் பிரச்சனை என்னன்னா மாயா பூர்ணிமா 2 பேரும் ஒன்றா இருந்தால் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க, அடித்து தும்சம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விசித்ரா மேம் சொல்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது. இதை மாயா வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கேள்வி கேட்குறாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து மாயா பூர்ணிமா ஒரே கேம் விளையாடுறாங்க, அதில் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்க, மற்றவங்களை வந்து அடித்து தும்சம் பண்ணிவிடுவாங்க, உங்களுடைய கேமை வந்து இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா விசித்ரா மேம் கிட்ட வந்து கேட்குறாங்க. இப்போ எனக்கு எங்கே முரண்பாடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வாரம் விசித்ரா மேம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பூர்ணிமா அண்ட் மாயா கூட வந்து இருந்துகிட்டே இருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு பதிவிலும் இவங்க சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா தனித்தனியாக தான் கேம் விளையாடுறாங்க, தனித்தனி தான் ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணுறாங்க, தனியாக தான் அவங்க கேம் ப்ளே பண்ணுறாங்க, யாருடைய இவங்களையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட எண்ணமெல்லாம் இல்லாத ஆட்கள். ஸோ அவங்க வந்து சூப்பராக கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து இண்டிவிஜுவலு, அவங்க எந்த விதமான புல்லிங்கும் பண்ணல, கேவலமானவங்க கிடையாது, அது மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வார்த்தைகள் வந்து அந்த வாரத்தில் வந்து விட்டுருப்பாங்க. பட் இன்னைக்கு அதாவது மற்றவங்களுக்கு வந்தால் அது வந்து ரத்தம், இவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி நினப்பில் இருக்காங்களோ நம்மளோட விச்சு மேம் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் அவங்க 2 பேரும் உள்ளே போகும்போது உள்ளே அனுப்பணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்து கேமை சேஞ்ச் பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, கேமே ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இப்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இவங்களே தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணல, தனியாக தான் கேம் ப்ளே பண்ணுறாங்க, நாமினேஷன் டிஸ்கஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கிரெடிட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க விச்சு மேம். எல்லாருக்குமே ஒரு மாதிரி மைண்ட் செட்டே வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, மாயா பூர்ணிமா ஒரு வேளை நல்ல பிள்ளைங்களாக தான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ இவங்களே வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு இவங்க 2 பேரும் உள்ளே போகக்கூடாது, 2 பேரும் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, கேம் ப்ளே பண்ணுவாங்க, அதனால் எங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விச்சு மேடமோட கான்ட்ராஸ்ட் வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட் எனக்கும் வந்து இருக்குது. ஏன்னா இந்த விச்சு மேம் எப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஒன்று அவங்க தப்பானவங்க மட்டுமே சொல்லுங்கள், இல்லை அவங்க சரியானவங்க மட்டுமே சொல்லுங்கள். லாஸ்ட் வீக் வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணல அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒட்டுமொத்த கேம் பிளேயும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க, ரொம்ப குடைச்சல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு நியாயமாக படல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கும் விசித்ரா மேடம்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகள். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கை பற்றி வருது. ஸோ எல்லாருமே ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இன்னொருத்தவரோட சந்தினா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.